வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கவிதை உலகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தும். தொடர்ந்து இப்படி கவிதைகளையே நீங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறீர்களே என்று நீங்கள் கூட கேட்கலாம். ஆனால் கவிதை உலகம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான ஒரு உலகம். பல நிகழ்வுகளை நாம் ஒரு கதையாக படிக்கும் பொழுது ஒரு உணர்வு தோன்றும். அதே நிகழ்வை ஒரு கவிதையாக வாசிக்கும் போது நம்முள்ளாரே ஒரு அற்புதமான பிரபஞ்சம் விரிவடைந்திருக்கும். கவிதையை நேசிப்பவர்களுக்கு அது பற்றிய அனுபவம் தெரியும். அந்த வகையில் நான் வாசித்த இந்த கவிதை, அதாவது நோவா லைஸ் அவர்களின் கவிதை. இந்த கவிதை என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மள பல பேர் ஒரு ஜோடி கண்கள் நம்மளை பார்க்காதா அப்படின்னு வந்துட்டு தேடுவோம் இல்லையா? அப்படி சில பேர் வந்துட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா நமக்கு உள்ளார ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். அது வந்துட்டு ஒரு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு கண்களாக கூட இருக்கலாம். ஒரு மரியாதை எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஜோடி கண்கள் தேவைப்படுகிறது இல்லையா? அதை பற்றிய ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்துட்டு இந்த கவிதையின் மூலமாக வடித்திருக்கிறார். ஆம், இந்த கவிதை எதை உணர்த்துகிறது என்று நீங்கள் உங்கள் பார்வைக்கே நான் உங்களை விட்டு விடுகிறேன். இதோ அந்த கவிதை உலகத்தில் உங்களை நான் சந்திக்க வைக்கிறேன். இந்த உலகில் பெரும்பாலானவர்கள் தங்களை பார்க்க ஒரு ஜோடி கண்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் ஒரு வாட்ஸ்அப் எண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நெடுநாட்களுக்கு பிறகு யாரோ ஒரு அந்நியன் கடந்து போகும்போது புன்னகைக்கிறான். மறுபடி திரும்பிக் கொள்ளும் அந்த முகத்தில் ஒரு கணம் நம் இருப்பு மிளிரும். வாழ்வின் ஆகப்பெரும் கணங்களில் நமக்கு எஞ்சுவது எப்போதும் இல்லாமல் வீசும் காற்றில் ஜன்னல் கதவு சற்றே திறக்க அறைக்குள் நுழையும் அந்த புது வெளிச்சத்தில் ஒரு நொடி நடுக்கமற்ற நம் கைகளை பார்த்து கொள்வது. என்னைப் போலவே தன் முகத்தை இழந்துவிட்ட ஒருவன் தெருவின் திருப்பங்களில் அந்நியர்களின் கண்களை இரவல் கேட்கிறான். என்னைப் போலவே தன் முகத்தை இழந்துவிட்ட ஒருவன் தெருவின் திருப்பங்களில் அந்நியர்களின் கண்களை இரவல் கேட்கிறான். அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியின் கீழே 2 நீல கோடுகள் விழுவதற்கும் அவன் இருப்பு அங்கீகரிக்கப்படுவதற்கும் ஏகப்பட்ட தூரம் இருக்கிறது. நம்மை அடையாளம் காண ஒரு ஒரு ஜோடி கண்கள் தேவைப்படுகிறது. தொலைந்து போக அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தி நீண்ட நேரம் ஒரே ஒரு கோட்டில் இருப்பதே போதுமானது. நம்மை அடையாளம் காண ஒரே ஒரு ஜோடி கண்கள் தேவைப்படுகிறது. தொலைந்து போக அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தி நீண்ட நேரம் ஒரே ஒரு கோட்டில் இருப்பதே போதுமானது என்று அற்புதமாக இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறார்கள். ஆம், இது அற்புதமான ஒரு கவிதை என்று தான் சொல்ல வேண்டும். பல பேர் வாட்ஸ்அப்லேயே மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கான கவிதை அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் இந்த குறுஞ்செய்தியை பார்த்து விட்டார்களா என்று ஒரு பரபரப்பு இருக்கும் அல்லவா? அது எந்த குறுஞ்செய்தியாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த குறுஞ்செய்தியை அவர்கள் பார்த்துவிட வேண்டும் என்று நம்மளுக்குள் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். அது ரொம்ப அற்புதமாக, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை வேறு நல்ல நட்பு தோழி இப்படி இருக்கலாம். அப்படியான ஒரு அழகான நிகழ்வை இந்த கவிதை உணர்த்துகிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். அன்பனர்களே, நீங்கள் இந்த கவிதையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். கவிதையை வாசிக்க கொடுத்த நோவா லைஸ் கவிஞர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அவருடைய கவிதையினுடைய நாம் சந்திக்கலாம். நன்றி அன்பனர்களே.